இன்டர்ன்ஷிப் அப்படின்ற ஒரு முக்கியமான ப்ராசஸை எஃப்எம்ஜி மாணவர்கள் முடிக்கணும். எஃப்எம்ஜி மாணவர்கள் கஷ்டப்பட்டு ஃபாரின் கண்ட்ரீஸ்ல ரஷ்யா, கிர்கிஸ்தான், சைனா அப்படின்லாம் படிச்சுட்டு வராங்க. வந்ததுக்கு அப்புறம் இங்க ஒரு வருஷம் இன்டர்ன்ஷிப் பண்ணா மட்டும்தான் அவங்க பிராக்டிஸ் பண்ண முடியும். ரொம்ப கஷ்டமான எஃப்எம்ஜி எக்ஸாமையே பாஸ் பண்ணிடுறாங்க. பாஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இன்டர்ன்ஷிப் உடனே கிடைக்காததால ரொம்ப நாளா வெயிட் பண்ணி மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்கன்றது தான் இந்த மாணவருடைய மெசேஜ். இந்த மாணவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஜனவரி 2025 நான் கோர்ஸை முடிச்சிட்டேன், பாஸும் பண்ணி முடிச்சிட்டேன், பட் இன்னமும் எனக்கு இன்டர்ன்ஷிப் கிடைக்க மாட்டேங்குது. இதுக்கு முக்கியமான காரணம் தமிழ்நாட்டில் நிறைய மெடிக்கல் காலேஜ் இருந்தாலும் எனக்கு அலாட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அலாட்மெண்ட் கொடுக்காததால நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். கிட்டத்தட்ட என்ன மாதிரி ஒரு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மருத்துவம் படிச்சு முடிச்சிட்டு பிராக்டிஸ் பண்ண முடியாம இருக்க ஒரே காரணம் எங்களுக்கு போஸ்டிங் கிடைக்காதது தான். ஸோ இது என்ன ரீசன் சொல்றாருன்னா, 7.5% பேருக்கு தான் கவர்மெண்ட் காலேஜஸ்ல அலாட்மெண்ட் கொடுக்குறாங்க. இது ஆக்சுவலா ஒரு 20%ஆவோ 25%ஆவோ இன்க்ரீஸ் பண்ணா அவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமா இன்டர்ன்ஷிப் கிடைக்கும்னு சொல்றாரு. இல்லைன்னா தாலுக் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்லையோ இல்ல வேற சில ஹாஸ்பிட்டல்லையோ இவங்களை ஜாயின் பண்ண விட்டு இன்டர்ன்ஷிப் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. பட் இது உண்மையாவே அவரோட இண்டிவிஜுவல் வருத்தம் கிடையாதுங்க. இது ஸ்டேட் லெவல்ல நிறைய மாணவர்கள் தமிழ்நாட்டில் தான் முக்கியமா இது நடக்குது. மற்ற ஸ்டேட்ல கூட 4-5 மாசத்துல கிடைச்சிருது. ஸோ நம்ம தமிழ்நாடு மாணவர்கள் ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரைக் கூட இது சம்பந்தமா பண்ணாங்க. இது ஒன்றும் விடிவுகாலம் இருக்க மாதிரி தெரியல. தமிழ்நாடு அரசும் மருத்துவத்துறையும் இதை பத்தி கொஞ்சம் கண்டுகிட்டு இவங்களுக்கு கொஞ்சம் போஸ்டிங் போட்டா we can get 1000 practicing doctors.